إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அடியார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் நல்லறங்களை செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். அந்த அடிப்படையில் ஒரு அமலை நாம் செய்யும் பொழுது நமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அமல் ஊடாகத்தான் கபருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இந்த அமல்கள் மூலமாகத்தான் மறுமையுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இந்த அமல்கள் ஊடாகத்தான் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. யார் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றாரோ, மேலெண்ண வைக்கின்றாரோ, அவர் சாலிகான அமல்களை செய்து கொள்ளட்டும். அமல்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றி. அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான், மன் அமில அமலன் சாலிஹா. யார் சாலிகான நல்லறங்களை செய்கின்றார்களோ பல நுஹியன்னோ ஹயாத்துன் தய்யிபா, அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய வாகனங்கள், கட்டுக்கட்டான பணங்கள், பதவி, பட்டம், அதெல்லாம் இரண்டாம் தரம். முதலாவது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்று சொன்னால் நல்லறங்கள், அமல்கள். அமல்கள் யாருடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கின்றதோ அவர்கள் வெற்றியாளர்கள். அலா பிذிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம். வேற எதிலையும் கிடையாது, வேற எதிலையும் கிடையாது. நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க, உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி, உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம். அதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஊர்களிலே, இடங்களிலே அதிகமாக விருப்பத்துக்குரிய ஒரு இடம் எது? மசாஜிதுஹா, மஸ்ஜித்னு சொல்றோம். மஸ்ஜித். வ அபுகல் பிலாதி இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் எது? அஸ்வாக்குஹா, சந்தைகள், பஜார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல இருக்கும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும், மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதிய சந்தோஷத்தை கொண்டு வருவது எது என்று சொன்னால் அமல்கள் தான். அமல்களுக்கு ரெண்டு அடிப்படை சொல்வார்கள். இத்திபாஉ ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பின்பற்றல் இருக்க வேண்டும். அடுத்தது இஹ்லாஸ், மன தூய்மையோடு செய்யணும். ஒரு அமலை நீங்க செய்ய போறீங்க, அதான் இன்றைக்கு தலைப்பே. அமல்களும் அதன் நன்மைகளும். நிறைய அமல் செய்யறோம். இந்த அமல்கள் ஒரு உயிரோட்டமா இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும். அந்த அமல் செய்யும் பொழுது உள்ளத்துக்கு நாங்க விளங்கிக் கொள்ளணும் இறையச்சம், தக்குவா உள்ளத்துல படுது, உள்ளத்துல கூடுது என்ற ஒரு சூழ்நிலையோடு அமல் செய்யுங்க.
அதுக்குத்தான் இந்த தலைப்பு. இப்ப அமல் செய்யும் போது எந்த நிலை இருக்க வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, சில நீண்ட ஒரு தலைப்பு. உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி சில தொட்டுக்காட்டல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் அடியாருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? சொன்னார்கள், இதா சமயத்துமுன் நிதா, அழைப்பை நீங்கள் கேட்டால், அதானுடைய சத்தத்தை கேட்டு இஸ்லாமாய குழுமாத்தின் அழைப்பார். நன்றாக கவனியுங்கள். இப்ப அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு வந்து ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா சொல்லும் பொழுது என்ன சொல்ல சொன்னாங்க? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சொல்லி முடிஞ்சாச்சு. அடுத்த ரசூல் என்ன சொல்றாங்க? அதானுடைய துஆ, பாங்குடைய துஆ. பாங்குடைய துஆவை சொல்வதற்கு முன்னால் என் மீது ஸலவாத் சொல்லுங்கண்டாங்க. அதற்கு பிறகு பாங்குடைய துஆ ஓதுங்கண்டாங்க. இங்க கவனிக்க வேண்டிய என்னன்னு சொன்னால், முதலாவது அதான் சொல்லும் பொழுது முழு கவனமும் இந்த அதன் பக்கம் திரும்பணும், இந்த சத்தத்தின் பக்கம் திரும்பணும். நான் தூதரை நேசிக்கின்றேன், நான் தூதரை விரும்புகின்றேன், நான் தூதரை புகழ்கின்றேன். புகழுடைய வெளிப்பாடு சுன்னாவை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் தூதர் எனக்கு வழிகாட்டினாங்க, அதான் சொல்ற நேரத்தில் அதானுக்கு பதில் சொல்ல சொன்னார்கள். சுன்னா வாழ்க்கையில வருது. நபி உங்களை கண்ணுக்கு முன்னால கொண்டு வரோம், அந்த செய்திகளை கொண்டு வரோம், பதில் சொல்றோம். அதன் பிறகு அதானுடைய துஆ ஓதுறோம். நபி என்ன சொன்னாங்க? யார் அதானுடைய துஆவை ஓதுகின்றாரோ ஹல்லத்லஹு ஷஃபாத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவருக்கு எனது பரிந்துரை உண்டாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்ப ஜும்மாவுக்காக வேண்டி இமாம் மெம்பர்ல ஏறணும்னு அதான் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் எந்த சிந்தனை வரும்னு சொன்னால், அதான் போகுது, நபி அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த அதானுடைய துஆ ஓதுனா எனக்கு நபி அவர்கள் மறுமை நாளில் மன்றாடுவார்கள். அதுதான் உள்ளத்துல வரணும். அப்படி நினைச்சு பாருங்க, உள்ள வேற பக்கம் போகாது, திரும்பாது. நபியுடைய ஷஃபாத் மறுமை நாளை பொறுத்தவரை பயங்கரமான நாள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. பயங்கரமான ஒரு நாள், துடிதுடிக்கக்கூடிய நாள். யான் நஃப்ஸி யான் நஃப்ஸின் துடிதுடிக்கக்கூடிய நாள். அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் எனக்கு தேவை. அதுக்கு உலகத்துல ஒரு களத்தை ரசூல் எங்களுக்கு போட்டுட்டு போயிட்டாங்க, வழிகாட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த ஈடுபாடு இருந்தாலும் கவனம் முழுவதும் அதான் பக்கம் திரும்பிச்சுன்னு சொன்னால் நீங்க பாக்கியசாலியா. நீங்க அதான ஓதிட்டு அந்த பாங்குடைய துஆ ஓதிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் அதானுடைய துஆ ஓதுனேன், நிச்சயம் நபியவங்க எனக்கு ஷஃபா செய்வாங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்பிக்கை தான். ஓமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். நம்பிக்கை இல்லாட்டி எதுவுமே சரி வராது. அது உலக விவகாரமா இருந்தாலும் அதுதான். மறுமையில உச்சம் நம்பிக்கை என்பது அப்படி இருக்கணும். தூதர் சொன்னாங்க நடக்கும், இதை ஓதுனா எனக்கு இது கிடைக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு அமலையும் நாம் செய்ய வேண்டும். அதே போன்று பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது யாரு வீட்டுல அழகா ஒளு செஞ்சு கொண்டு இதா தவல்லல் அப்துல் முஸ்லிம் அவில் மூமின், ஒரு மூமினான முஸ்லிமான ஒரு அடியார் என்ன செய்கிறார்? அழகான ஒளு செய்கிறார். அப்படி ஒளு செய்யக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கு? டெய்லி நாங்க ஒளு செய்யறோம், வாரம் போறோம். சின்ன பிள்ளையில இருந்து நாங்க பயிற்சி எடுத்த அந்த ஒளு என்ன செய்யறோம்? செஞ்சுக்கிட்டு வரோம். எப்படி செய்யணும்? அந்த இடத்துல இஹ்லாஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒளு செய்யும் பொழுது முழு கவனம் அந்த ஒழுவுக்குள்ளதான் இருக்கும். அந்த ஒளு செய்யக்கூடிய செயல்பாட்டில் தான் இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபகஸல வஜ்ஹஹு, அவர் முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் ஹரஜ மின் வஜ்ஹிஹி குல்லு ஹத்தியா, எல்லா பாவங்களும் என்ன செய்து வெளியே போகுது. நல்லற இலைஹா பி ஐனிஹி மால் மாய் அவ் மா ஆகிரி கத்ரில் மாய், இந்த கண்ணினூடாக என்னென்ன தவறான பாவங்களை கண்டாரோ பார்த்தாரோ அதெல்லாம் அப்படியே வெளியே போகுது. இதா ரசயதைஹி, கையை கழுவும் பொழுது, இரண்டு கைகளை கழுவும் பொழுது ஹரஜ மின் யதைஹி குல்ல ஹத்தியா, எல்லா பாவங்களும் கை வழியாக வெளியேறுது. இப்ப இது ஹதீஸ், இத்திபா ரசூல். ஹதீஸ் உங்களுக்கு கண் முன்னால வந்துருச்சு.
இப்ப எப்படி நடைமுறைப்படுத்தணும்னா, ஒழு செய்யும் பொழுது பேசுறது கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும். அவசியம் தேவையான ஒன்று பேசுறது விதிவிலக்கு. ஒழு செஞ்சுக்கிட்டே பேசுறத கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்க. ஒழு செய்யும் போது சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், முகத்தை கழுவுற நேரத்தில் எனது சிறிய பாவங்கள், ஒட்டுமொத்த பாவங்கள் கண் வழியாக அப்படியே வெளியேறுகிறது. அப்படிதான் சிந்திக்கணும், அப்படியே நடைமுறைப்படுத்தணும். கையை கழுவுற நேரத்தில் இந்த கைகள் ஊடாக செய்த பாவங்கள் அனைத்தும் நகக்கண் வழியாக அப்படியே வெளியேறுகின்றது. அந்த சிந்தனையோடு ஒழு செஞ்சு பாருங்க. அந்த ஒழுவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், அந்த ஒழுவில் ஒரு இஹ்லாஸ் இருக்கும், இறையச்சம் இருக்கும். கால கழுவுற நேரத்தில் பாவத்துக்காணி நடந்த பாவங்கள் எல்லாம் வெளியேறுகின்றது. அந்த சிந்தனையோடு ஒழு செஞ்சு பாருங்க. அந்த ஒழுவில் ஒரு இறையச்சத்தை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்வீர்கள். இப்படித்தான் இறையச்சத்தை வளர்க்கும். போற போக்கில் ஒழு செஞ்சுட்டு போறது இல்லை. ஏனோ அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துறான், பாவங்கள் இருந்து என்னை சுத்தப்படுத்துறான். அத்தனை ஒட்டுமொத்த சிறிய பாவங்களையும் நான் கேட்காம மன்னிக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன்னு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானன்னு பாருங்க. சில பாவங்கள் அங்க கேட்கணும், அல்லாஹ் கேட்காம என் பாவத்தை மன்னிச்சு கேட்காம அல்லாஹ் மன்னிக்கிறான்டா. இப்படியான நிறைய அமல்கள் ஊடாகத்தான் என்பதை உள்ளத்துல பதிச்சு கொள்ளு. எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒழு செய்யும் போது கவனம் அதுக்குள்ளதான் இருக்கணும். அந்த ஹதீஸ் அப்படி நினைங்க. ஒரு நாளைக்கு 100க்கு மேற்பட்ட ஹதீஸ் கண்ணுக்கு முன்னால் வந்து வந்து போகணும். அதிகாலையில் இருந்து தூங்குகின்ற வரை ஒவ்வொரு செயல்பாடுகளை, ஒவ்வொரு அமல்களை செய்யும் பொழுது கண்ணுக்கு வரணும். அதான் சொல்லுதான், அதான் சத்தம் கேட்கிற அந்த கண்ணுக்கு முன்னால வரணும். ரசூலா கண்ணுக்கு முன்னால கொண்டு வர மாதிரி ஒரு காட்சி. ஒழு செய்ய போறீங்களா, ஒழு சம்பந்தப்பட்ட ஹதீஸ கண்ணுக்கு முன்னால் வந்துடணும். ரசூலா நினைக்கிறீங்க, நாம் ரசூலா பார்க்கல, அன்புக்குரிய அந்த தூதரவர்களை நாம் பார்க்கல, ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள், அவர்கள் சொன்ன சொற்கள் கண்ணுக்கு முன்னால வந்து வந்து போகணும். அப்படின்னு சொன்னால் நபி அவங்களை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் விலகிக் கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக ஒழு செஞ்சுட்டு என்ன செய்யறோம், துவா ஓதும். போற போக்குல ஓதக்கூடாது. அந்த துவாவுடைய முக்கியத்துவம் நபி அவங்க துவா ஓத எப்படி ஓத சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூல். இப்படி ஓதினால் இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத் ஸமானியா, சொர்க்கத்துடைய 8 வாசல்கள் திறக்கப்படுகின்றன. யதுஹுலு மின் அய்யாஷா, எதுல விரும்புறீங்களோ அதுல போங்க. இன்னொரு துவா நம்ம அதிகமா ஓதக்கூடிய துவா தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். இந்த ஓதுற நேரத்தில் சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த துவாவை ஓதினா 8 வாசல் திறக்கப்படும் சொல்றாங்க. விரும்பின வாசல்ல போங்கன்றாங்க. நம்ம சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும், ஒரு உணர்வை கொண்டு வாங்க. நீங்க அந்த துவா ஓதுன உடனே இப்ப அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துடைய 8 வாசலை திறந்துட்டான். பாபு சலான் இருக்குது, பாபு ரையான் இருக்குது, பாபுல் ஜிஹாத் இருக்குது, இப்படி பல பேர்ல இருக்குது, பாபு சதக்கான் இருக்குது. நீங்க நாடிய வாசல போங்கண்டாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், ஃபஜ்ரு தொழுகைக்கு ஒழு செய்றீங்களா, இப்ப நான் பாபு சதக்கா வழியா சொர்க்கத்துக்குள்ள போறேன் ஒரு கற்பனை உள்ளத்துல இறையச்சத்தை இப்படித்தான் வளர்க்கணும். லுஹருக்கு ஒழு செய்றீங்களா, பாபு சலா வழியா சொர்க்கத்துக்குள்ள போறேன். அஸ்ருக்கு ஒழு செய்றீங்களா, பாபுல் ஜிஹாத் வழியா சொர்க்கத்துக்குள்ள போறேன். மக்ரிபுக்கு ஒழு செய்றீங்களா, பாபுர் ரையான் வழியா சொர்க்கத்துக்குள்ள போறேன். மவுத் வரைக்கும் சொர்க்கத்துடைய வாசல்ட பேர் அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்துகிட்டே இருக்கும். ஹதீஸ் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நான் ஒழுவோடு இருக்கணும், நான் அமல் செய்யணும், இன்னும் இறையச்சத்தை வளர்க்கணும். இப்படித்தான் இறையச்சத்தை வளர்க்கணும். சும்மா போற போக்குல செஞ்சுக்கிட்டு போனோம்னு சொன்னால் இறையச்சம் எல்லாம் வளரக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க முடியாது என்பதைத்தான் இப்படியான தகவல் ஊடாக நாம் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஒழு செய்யும் பொழுது வீட்டிலே வார வழியில ஒழு முறிஞ்சிருச்சு, அது வேற விஷயம். கொண்டு வரக்கூடிய நேரத்தில் உச்சக்கட்டமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் ஊடாக நம்ம சிந்தனைக்கு முன்வைக்கிறாங்க. ஒமா மின் ரஜுலின் யதத்தஹரு, ஒரு மனிதர் சுத்தம் செய்து கொண்டு ஒழு செய்து கொண்டு வயோசினு துஹூர், அழகான ஒழு செய்து கொண்டு
சும்ம யாமிது இலல் மஸ்ஜிதில் மின் ஹாதில் மசாஜித், ஏதோ ஒரு பள்ளிக்கு அவர் நடந்து செல்வார் என்று சொன்னால், இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி ஹத்தியத்தின் யஹ்துஹா ஹஸனா, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும். வீட்டில நீங்க ஒளிச்சிட்டு வாரீங்க, ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு நன்மை, அது வாகனத்தை வந்தாலும் அந்த அடிப்பில் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன செய்யப்படும்? ஒரு நன்மை எழுதப்படும். வயர்ஃபூஹு பிஹா தரஜா, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். வயஹத்து அன்ஹு பிஹா செய்யா, ஒரு பாவம் அழிக்கப்படும். 3 சிறப்பு இருக்கு. வீட்டுல இருந்து ஒளிச்சான சத்தம் கேட்குது, அந்த சிறப்பு அடைஞ்சிட்டீங்க. உடனே குறுகிய நேரத்தில் எவ்வளவு நன்மைன்னு பாருங்க. ஒளு செய்றீங்க, ஒளு செய்யும் போது 100% கவனம் அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த நன்மை அப்படியே இறையச்சத்தோடு இருக்கிறீங்க, அப்படியே ஒழுவோட வாரீங்க, இறையச்சம் தக்குவாவோட வாரீங்க, பள்ளியை நோக்கி வாரீங்க. ஒரு 8க்கு ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் அழிக்கப்படுது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது. கண்ணியம் அந்தஸ்து அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறாண்டால் 2 இடத்துல ஹதீஸை நாம் பார்த்த அளவுக்கு. ஒரு இடம், வீட்டில இருந்து ஒளு செஞ்சு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களை அந்தஸ்தை உயர்த்துறான், கண்ணியத்தை உயர்த்துறான். 2வது சஜ்ஜா செய்யும் பொழுது, சஜ்ஜா செய்யும் பொழுது அந்த கண்ணியத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? உயர்த்துகின்றான் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப சஜ்ஜால இருக்கும் பொழுது அந்த சிந்தனையோட இருக்கணும். கூடுதலாக சஜ்ஜாக்கள் நீட்டணும். நாங்க தனியா தொழுகிற நேரத்தில் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை தொழுகையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் சஜ்ஜால இருந்து நீண்ட நேர சஜ்ஜாக்கள், ரசூல் என்ன சொன்னாங்க? அக்ரமுமா யகுல் அப்து மின் ரப்பிஹி ஃபஹுவ சாஜித், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம், விருப்பமான இடம் சஜ்தா செய்யக்கூடிய இடம். அதுக்கு மேல எங்களுக்கு ஏலா, அதுக்கு மேல எங்களை தலையை கொண்டு போக ஏலா. கடைசி கட்டத்தில் இருக்கிற ரப்போட இருக்கிற நெருக்கமா இருக்கிறோம். ரப்பு இதை விரும்புறான். அடியான் தலையை வச்சிட்டான், கீழே பணிய வச்சிட்டான், ரப்பு விரும்புறான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, ஒரு தோழர்கிட்ட கேட்கிறாங்க, தோழர் வறுமையான ஒரு ஏழ்மையான தோழர், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கண்டாங்க. என்ன கேட்டார்? நான் சொர்க்கத்தோட உங்களோட இருக்கணும். யார் சொல்ல? சொர்க்கம் பிளஸ் நான் உங்களோட இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இவர் உலக ரீதி ஏதாச்சும் கேட்கணும். வறுமையுடைய கோட்டில் இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறார். நீங்க திரும்ப கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவை? அவர் உலகத்தை மறக்கிறார். நான் ஏழ்மையின் உச்சத்தில் இருந்தாலும் மறுமையில் சொர்க்கத்துடைய உச்சத்தில் இருக்கணும், உங்களோட இருக்கணும். ரசூல் என்ன சொன்னாங்க? அதிகமா சஜ்ஜா செய்யுங்கண்டாங்க. அப்படின்னா சரியா தொழுவுங்க. ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை தொழுவதின் ஊடாக, அந்த சஜிதாவின் ஊடாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உயர்வுபடுத்துவான். சஜிதால இருக்கிற நேரத்தில் சிந்தனை எப்படி இருக்கணும்? ரப்புக்கு நெருக்கமான இடத்துல இருக்கிறேன். அதர சொன்னாங்க, ஃபாக்ஸிரு துஆண்டாங்க, அதிகமா கேளுங்கண்டாங்க. சஜிதால நீண்ட சஜிதாக்கள் நாங்க தனியா தொழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொள்ளுங்க. அவசரமா தொழாதீங்க, அதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. இப்ப அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான், சஜிதால இருக்கும். அந்த சிந்தனையோடு சஜிதால இருந்து பாருங்க, உள்ளத்துல இறையச்சம், உள்ளத்துல தக்குவா வரக்கூடிய அமைப்பு உருவாகும். இப்ப நீங்க நேரத்தோட ஒளு செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்துட்டீங்க, பொதுவா நீங்க அமைச்சு கொள்ளுங்க. பள்ளிக்கு மஸ்ஜிதுகளுக்கு நாம் நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளணும். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், வெறுமனே வாயிலவுல மட்டும் நேசம் இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை நான் விரும்புகின்றேன், புகழ்கின்றேன் அப்படின்னு சொன்னால் நேரத்தோட பள்ளிக்கு வரணும். அதனால நபி அவங்க இன்னொரு சிறப்பை சொல்றாங்க, நீங்க நேரத்தோட பள்ளிக்கு வந்தால் நீங்கள் ஜமாத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலமெல்லாம் பள்ளியில் இருக்கக்கூடிய வானவர்கள், மலக்குமார்கள் உங்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து வாரம் இல்லையா? எவ்வளவு பெரிய உச்சக்கட்டமான பாக்கியம் பாருங்க. நாம் கேட்காமல் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எனக்கு துவா கேட்கிறாங்க, நான் ஆசை வைக்கணும். பள்ளிக்கு நேரத்தோட போகணும், நேரத்தோட போகணும். அதுக்கு முன்னால எங்களுக்கு தொழுகையுடைய அந்த நேரம் தெரிஞ்சிருக்கும். சுபுஹ் ஃபஜ்ர் தொழுகையா 4:40க்கு கிட்டத்தட்ட வாங்க சொல்றாங்க. லுஹர் தொழுகையா 12:05க்கு 12:10க்கு, அந்த டைம்ல சரியா தெரிஞ்சிருக்கணும். பாங்கு சத்தம் கேட்குதோ இல்லையோ, 12 மணி வந்த உடனே இன்னும் 5 நிமிஷத்துல லுஹருக்கு பாங்கு சொல்லுவாங்க, நான் பள்ளிக்கு போகணும். அந்த உள்ளம் பேசணும், துடிக்கணும்.
அதில் சில சொன்னாங்க மறுமை நாளில் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கப்படும். அது ஒரு ஆள், ஒரு கூட்டம் பள்ளியோடு அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பா இருக்கிறது. எப்படி? இப்படித்தான் அந்தந்த வக்துக்கு முன்னால அசர் நேரம் வருது, மகரிப் நேரம் வருது, ஐஷா நேரம் வருது, நான் பள்ளிக்கு போகணும் ஜமாத்துடன். இப்ப நீங்க நேரத்தோட வரும்பொழுது அந்த ஹதீஸ் நினைங்க, நான் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறேனோ அந்தந்த இடத்துல உள்ள பள்ளிகளுக்கு என்ன செய்றேன், நேரத்தோட நான் போறேன். ஆகவே அல்லாஹ் எனக்கு அவருடைய அருஷுடைய நிலையை தருவான், நிச்சயம் தருவான். நம்பிக்கையோடு வாங்க. நம்பிக்கை தான் வெற்றி. மார்க்கத்தை பொறுத்தவரை நம்பிக்கையோட இதை செஞ்சேன், தூதர் சொன்னாங்க, எனக்கு இது கிடைக்கும். அப்படி அமல் செஞ்சு பாருங்க, அப்படி கொண்டு வந்து பாருங்க. உள்ளத்துல இறையச்சம், உள்ளத்துல தக்வாவை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மலக்குமார்கள் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் மாறி மாறி கலந்து கொள்கின்றார்கள். அதனால தான் பள்ளியில 24 மணித்தியாலங்களும் மலக்குமார் இருப்பாங்க. 24 மணித்தியாலங்களும் மலக்குமார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் மஸ்ஜித் தான். அதான் அல்லாஹ் சொல்றான், அஹபுல் பிலால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், உச்சக்கட்டமான விருப்பமான இடம், சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் தான் மஸ்ஜித். இப்ப நீங்க பள்ளியில இருக்கிறீங்க, மலக்குமார்கள் உங்களோட இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம். 2 விதமான மலக்குமார்கள் வரக்கூடிய மலக்குமார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கும் அஸ்ர் தொழுகைக்கும் பிளஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதே உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை நாள்ல எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், நாட்களில் சிறந்த நாள். தூதர் சொன்னாங்க, அந்த சிந்தனை வரணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், நான் நேரத்தோட பள்ளிக்கு போகணும். ஏன்? என்ற தூதர் சொன்னாங்க. ஹதீஸ நினைங்க, அடிக்கடி நினைங்க. என்ன சொன்னாங்க? நேரத்தோட குளிச்சுட்டு இருக்கிற ஆடைகள்ல நல்ல ஆடையை உடுத்திக்கிட்டு, தலைக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு, மண்ணங்களை பூசிக்கிட்டு பள்ளிக்கு போங்கன்னாங்க. தூதருடைய கட்டளை, வழிகாட்டல். சுன்னாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியாரும் தன்னை அப்படித்தான் அமைத்துக் கொள்ளும். நான் தூதருக்கு கட்டுப்பட்டவன், நான் தூதருடைய சுன்னாக்களை. பள்ளியில உங்களுக்கு முன்னால மலக்குமார் இருக்கிறாங்க வாசல்ல. இந்த பள்ளியில எத்தனை வாசல் இருக்குதோ அத்தனை வாசல்களை ஏடுகளை வைத்துக் கொண்டு உங்களை வரவேற்பதற்காக வேண்டி, உங்களுடைய பெயர்களை பதிவதற்காக வேண்டி மலக்குமார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வரும்போதே அந்த ஹதீஸ் நினைங்க, நான் நேரத்தோட பள்ளிக்கு போறேன், மலக்குமார்கள் நிக்கிறாங்க, மலக்குமார்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டு வாசல் இருக்கிறாங்க. அப்படித்தான் வரணும், பள்ளிக்குள்ள வரணும். நீங்க சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் கொடுப்பான், யாருடைய பேர் யாரை எப்படி எழுதணும்னு சொல்லி அதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. ஹதீஸ் நினைங்க, அந்த நேரத்தில் நினைக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் உங்க கண்ணுக்கு முன்னால் வரணும். அப்பதான் உள்ளத்துல இறையச்சம், தக்வா, பயபக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். வந்துட்டீங்களா? அடுத்த ஹதீஸ் என்ன? வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்ட சிறப்பு. முதல் சாராருக்கு ஒட்டகம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. போட்டி போடணும். தோழர்கள் போட்டி போட்டார்கள், சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கெல்லாம் அமல் செய்கிறோம், எங்களை போன்று செல்வந்தர்களும் அமல் செய்கின்றார்கள். ஆனா எங்களை விட அவர்கள் சதக்கா செய்வதன் மூலமாக நன்மை கூடுதலாக என்ன செய்யறாங்க? பெற்றுக் கொள்கின்றார்கள். எங்களுக்கு கொஞ்சமா தான் நன்மை கிடைக்குது. கவலையை பாருங்க. சமமாக அமல் செய்யறாங்க, அவங்க கூடுதலா சதக்கா என்ன செய்யறாங்க? நிறைய நன்மை பெற்றுக் கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, வழிகாட்டுறாங்க, ஆசையோடு செய்யறாங்க. செல்வந்தர்கள் அவங்களும் போட்டி. அன்றைய காலத்து செல்வந்தர்கள், ஏழைகள் எல்லாம் பாரபட்சம் எல்லாம் கிடையாது, போட்டி போடுவார்கள். இன்று அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதிகமானவங்க வெளியே தான் நிற்கிறாங்க. கிழமைக்கு ஒரு நாள் பள்ளிக்கு வருவாங்க, அல்லது என்ன செய்வாங்க, பெருநாளைக்கு வருவாங்க, கை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இன்றைக்கு நிலைப்பாடு இருக்குது. அதிகமான செல்வந்தர்கள், அல்லாஹ் அவர்களுக்கும் வழிகாட்டி அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் செய்தவர்கள் நேரத்தோட வந்துடுறாங்க. அன்றைய காலத்துல போட்டி, நான் நீண்டு போட்டி, அவர்களும் அமல் செய்யறாங்க. திரும்ப 2வது ரிப்போர்ட் போகுது, முறைப்பாடு போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கு தானே சொல்லி தந்தீங்க, அவங்களும் செய்யறாங்க. அது அல்லாஹ் அவர்களை செய்த நியமத்துண்டாங்க, அருள்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த போட்டித்தன்மை இருக்கணும். அதனால தான் அந்த சஹாபாக்களை அசைக்க முடியாம இருந்துச்சு.
ரோம் பாரசீகம் எத்தனையோ பேர் எப்படியோ முயற்சி செஞ்சாங்க. ஒரு பக்கம் முனாஃபிக்கீன்கள், ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள், அசைக்க முடியாம இருந்துச்சு. அப்படியே இரும்பு போல் நின்றாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வோட நெருக்கம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் ஊடாக அல்லாஹ்வோட நெருக்கம் இருந்தாங்க. அசைக்க முடியாது. அப்படி எங்களை உருவாக்கி கொள்ளணும். எங்களுக்கு நெருங்க முடியாது, அவங்களுக்கு ஈக்குவலா போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க கொடுத்த ஒரு கையளவுக்கும் நீங்க ஒரு மலை அளவு கொடுத்தாலும் ஈக்குவல் ஆகாது, சமன் ஆகாது. ஆனால் நெருங்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். இப்படியான தகவல்களை உள்ளத்துல பதியுங்க. அப்ப ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு அமலையும் செய்யும் பொழுது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த அமலுக்குரிய நன்மை என்ன, சிறப்பு என்ன என்பதை படிச்சு அமல் செய்யும் பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப முதல் சாராருக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த பாக்கியம் கிடைக்குதுண்டா, ஹஜ்ஜுக்கு போனாலும் யாருக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கறது இல்ல. எங்க நாடுகள்ல இருந்து போனால் நம்ம அறிஞ்ச அளவுக்கு அப்படி கொடுக்கறது இல்ல. கொடுக்கிறது ஆடுதான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒட்டகத்தை குர்பான் கொடுக்க முடியும், நீங்க மனசு வச்சால். நீங்க நிய்யத் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் எந்த பகுதியில் இருந்தாலும் நேரத்தோட பள்ளிக்கு போகணும். அதான் இறையச்சத்தை வளர்க்கணும். அடுத்தது மாடுண்டாங்க. ஹஜ்ஜி காலம் வந்துச்சுன்னா வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஒரு மாட்டை கொடுப்பாங்க, இல்லாதவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு பங்கா சேருவாங்க. ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கக்கூடிய பாக்கியம் விட்டுறாதீங்க. சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வெள்ளிக்கிழமை போயிருச்சு, யார் யாரு கிடைச்சுன்னு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும். உங்களுக்கு ஒரு போட்டித்தன்மை இருக்கும். நான் நேரத்தோட பள்ளியில போய் உட்காரணும், நேரத்தோட உட்காரணும், அமல்கள் ஈடுபடணும். நேரத்தோட வந்தால் ஏற்கனவே உள்ள மலக்குமார்களுடைய ஒரு துவா, பள்ளிவாசல்ல நிற்கக்கூடிய அந்த மலக்குமாருடைய ஏற்ற பதிவு. மூணாவது இந்த சிறப்புகள். அடுத்தது ஆடு, அடுத்தது கோழி, கடைசி முட்டைண்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில வந்தோன்னு இந்த ஹதீஸ் நினைக்கணும். இவ்வளவு சிறப்பு இருக்குது, இவ்வளவு சிறப்புள்ள இந்த நாளை நான் மிஸ் பண்ண கூடாது, நேரத்தோடு பள்ளிக்கு வரணும் என்ற அடிப்படையில அந்த சூழல் அமைச்சு கொள்ளுங்க. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில் லைலி வ மலாயிகத்தும் பின் நஹார். பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் மலக்குமார்கள் மாறி மாறி நினைச்சாங்க உங்களிடத்தில் வருகின்றார்கள். வ யஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்துல் அஸ்ரி. ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஃபஜ்ருக்கு வந்தவர்கள் அஸ்ர் வரைக்கும் இருப்பார்கள், அஸ்ருக்கு வந்தவர்கள் ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பார்கள். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் கேட்பானாம், என் அடியார்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்க, எப்படி விட்டுட்டு வந்தீங்க? அல்லாஹ் கேட்பான். சொல்லுவார்கள் மலக்குமார்கள், தொழுகையில விட்டுட்டு வந்தோன்னு வாங்கலாம். 2 தொழுகை முக்கியம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சல்லல் பர்தைனி தஹல் ஜன்னாண்டாங்க. யார் 2 குளிர்ச்சிகரமான தொழுகையை தொழுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வாண்டாங்க. அவருக்கு சொர்க்கம். ஒன்று ஃபஜ்ர் தொழுகை, 2வது அஸ்ர் தொழுகை. இப்ப இந்த 2 தொழுகை அதிமுக்கியம், எல்லா தொழுகையும் முக்கியம். இந்த 2 நேரத்தை, இந்த 2 தொழுகை நேரத்துல மலக்குமார் போனது அல்லாஹ் கேட்பான், என் அடியார்களை தொழுகையில் விட்டு விட்டு வந்தேன், அந்த பாக்கியத்துக்குள்ள அடியார நான் இருக்கணும். ஆசை வைங்க. அஸ்ர் தொழுகைக்கு நான் ஜமாத்துக்கு நிக்கணும், ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் ஜமாத்துக்கு நிக்கணும். இந்த சூழலை உருவாகணும். அந்த அஸ்ர் தொழுகை நேரத்துல இப்ப மலக்குமார் வாராங்க, இந்த மலக்குமார் போறாங்க, அந்த ஹதீஸ கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. இப்படித்தான் இறையச்சத்தை வளர்க்கணும். அதே போல சொன்னாங்க, மன் சல்ல சுபுஹ ஃபி ஜமாஅத்தின், யார் சுபுஹ் தொழுகை ஜமாத்துடன் தொழுகிறாரோ, கஅன்னமா சல்லல் லைல குல்லஹு. ஒரு சிறப்பு என்ன, அவர் முழு இரவு நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். இப்ப நீங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரீங்க, தொழுதுக்கு முன்னாடி ஹதீஸ் நினைங்க. முதலாவது சிறப்பு என்ன, முழு இரவு நின்று நன்மை கிடைக்கும். 2வது ஃபி திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். 3வது முழு இரவு நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். நீ வீட்டுல இருந்து வாரணத்து இந்த ஹதீஸை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவு நின்று வணங்கி நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று சொர்க்கம் கிடைக்கும். தொழுது முடிச்சிட்டீங்களா, நம்பிக்கையோட இருங்க, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இன்றைக்கு நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நான் இருப்பேன் அப்படின்னு பாவத்தின் பக்கம் போக மாட்டேன்னு அர்த்தம். ஷைத்தான் விட மாட்டா, எங்க உள்ளமும் தூண்டாது. சூழலை அப்படித்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல சொன்னாங்க,
யாரு ரக்காயத்துல் ஃபஜ்ரி, யார் 2 ரக்காயத்து ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுகின்றாரோ அவருக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகம், இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதெல்லாம் கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய சிறப்புகள். இனிமே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஒரு நீண்ட தலைப்பு உண்டு, ஒரு 2 அவர் 3 அவர். சுருக்கம் என்னன்னு சொன்னால், நீங்க செய்யக்கூடிய அமல்கள் ஒரு பட்டியல் போடுங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்க, இந்த அமலுக்கு என்ன சிறப்பு. நிறைய உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க, நிறைய மௌலைமார் இருக்கிறாங்க, கேளுங்க. மௌலை லுஹா தொழுத என்ன நன்மை? லுஹா தொழும்போது ஹதீஸ கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. மௌலை தஹஜ்ஜுத் தொழுத என்ன நன்மை? தஹஜ்ஜுத் தொழும்போது கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அமலுக்கும் பட்டியலை போட்டு நீங்க ஒரு புத்தகம் போல தயாரிங்க. ஒரு 3 பக்கம் 4 பக்கம் ஒவ்வொரு நாளும் பாருங்க, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்க. அதன் ஊடாக உள்ளத்துல இறையச்சம் தக்கவா வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை. உண்மையில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரமலான் வந்தால் அந்த தொழுகைக்கு நாம் அதிமுக்கியத்துவம் கொடுக்கின்றோம், போட்டி போட்டு தொழுகின்றோம், நீண்ட நேரம் தொழுகின்றோம், விழித்திருந்து தொழுகின்றோம். அதெல்லாம் நடக்குது. ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரைஞ்சு போகுது. அந்த தொழுகை நம்ம விட்டு பிரிஞ்சு போகுது, காணா போயிருது. அடுத்த ரமலான் வந்தால் திரும்ப என்ன செய்யணும், ஏதோ தொழக்கூடிய அமைப்பு. அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர நாங்க கொண்டு வரணும். தஹஜ்ஜுத் தொழுகை நேரத்தோட எழும்புங்க, தஹஜ்ஜுத் தொழுவுங்க, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்க வீடுகள்ல. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அந்த நேரம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இரவை 3ஆக பிரிப்பார்கள். ஆயிஷா சொல்றாங்க, சேவல் கூவக்கூடிய நேரத்தில் நபியவங்க எழும்புவாங்க, கடைசி இரவுல எழும்புவாங்க. நீண்ட நேரம் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, வணக்கத்தினூடாக சந்திப்பார்கள். நிறைய பார்க்கிறோமா இல்லையா? அந்த நேரத்தில் ரப்பு இறங்கி வாரான். என்னிடத்தில் பாவங்களை மன்னிப்பு கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? என்னிடத்தில் அவருடைய தேவைகளை கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? எழும்புங்க, எழும்புங்க. நாம் ஏன் எழும்பாம இருக்கோம்? கொஞ்சம் யோசிக்கல. அவங்கவுங்க நப்சோட பேசுங்க, ஆத்மாவோட பேசுங்க, உங்க ஆத்மாவோட பேசுங்க, உயிரோட பேசுங்க. நான் ஏன் தஹஜ்ஜுத்துக்கு எழும்பாம இருக்கிறேன்? எனக்கு என்ன குறை? ரப்பு இறங்கி வாரான், அல்லாஹ் இறங்கி வாரான். சக்கீனா இறங்கக்கூடிய நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், நாம் தொழக்கூடிய நேரத்தில், குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில், மலக்குமார்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரம். அல்லாஹ் எழும்பி தொழ சொல்றான், நபி அவங்க வழி காட்டினாங்க. நான் ஏன் எழும்பாம இருக்கிறேன்? மனசோட பேசுங்க. நான் எழும்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் எனக்கு எல்லாம் தந்துகிட்டு தானே இருக்கிறான். அழகான வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல சூழல், நல்ல ஆரோக்கியம், எல்லாம் நல்லா தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கல. நான் தான் அல்லாஹ் குறை வச்சுட்டு இருக்கிறேன். வணக்க வழிபாடு ஊடாக அல்லாஹ் எனக்கு எல்லாம் திருப்தியா தாரான், கேட்டதையும் தாரான், கேட்காமையும் தாரான். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அமல்களை, பகல் நேரத்து அமல்கள், இரவு நேரத்து அமல்கள் செய்வதில் அலட்சியமாக இருக்கின்றேன், கவனக்குறைவாக இருக்கின்றேன். என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சூழலை உருவாக்குங்க. தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று சொன்னால் நேரத்தோட படுங்க, நேரத்தோட படுங்க. நேரத்தோட படுத்தால் அல்லாஹ்வுடைய உதவினால தஹஜ்ஜுத் குறைஞ்சது பழக்கத்துக்கு 4 மணிக்கு எழும்புங்க. ஒரு 40 நிமிஷம், குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் ரப்போட கொஞ்சம் பேசுங்க. வெளியே பேசுறமா இல்லையா? கவலையோட பலஸ்தீனத்தை பத்தி பேசுறமா இல்லையா? அந்த மக்களை கொத்து கொத்தா கொள்றாங்க. பச்சிலம் குழந்தையில இருந்து தள்ளாடும் வயது வர கொத்து கொத்தா கொள்றாங்க. சாப்பாட்டு இல்லாம, வழி இல்லாம தட்டுகளை ஏந்திக்கிட்டு அந்த பிள்ளைகள் பெரியவங்க இருந்து சிறியவங்க வர ரோட்ல அலையிறாங்க, தண்ணி கஷ்டப்படுறாங்க. பேசுறமா இல்லையா? பேசுங்க ரப்போட. தஹஜ்ஜுத்ல எழுப்பி பேசுங்க. அல்லாஹ் நிச்சயம் பதிலளிப்பான். பேசுங்க, உணர்வுபூர்வமா பேசுங்க, சஜ்ஜால பேசுங்க ரப்போட. அந்த மக்களுக்கான ஒரு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பிரார்த்தனை என்ன செய்யுங்க, தஹஜ்ஜுத்துக்கு அமைக்க. கவலையோட பேசுறமா இல்லையா?
அப்படி நாங்க மாற்றுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். அதனூடாக அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும். இது ஒரு உபதேசம் வச்சுக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இன்றையிலிருந்து நான் தஹஜ்ஜத்துக்கு எழுமணும், தொடர்ந்து நான் தொழணும், நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான விசுவாசியாக அடியானாக மாறணும் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியான் மாறக்கூடிய சொல் உருவாக்கிக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்திய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.